என்றும் நான் செல்ல மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பான சொந்த பந்தங்களே, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஏசப்பா எல்லாரையும் சந்தோஷப்படுத்தார் இல்லையா? அவர் நம்ம தகப்பன். ஏசப்பா பிள்ளைங்கெல்லாம் கூப்பிட்டா என்ன பண்ணாரு? ஏசப்பா நிறைய பதில் கொடுப்பாரு இல்லையா? அப்போ பிள்ளைங்க எல்லாரும் என்ன பண்ணோம்? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், ஏசப்பாக்கு கீழ்ப்படியணும். இப்ப நீங்க எல்லாம் அடுத்த படிப்புக்கு நீங்க போக போறீங்க, அடுத்த கிளாஸுக்கு போக போறீங்க இல்லையா? ஒருவேளை அவங்க கூட படிச்சோம் சேர்ந்து கூட வருவாங்க, இல்ல அந்த கிளாஸ்ல வேற யாராவது கூட இருப்பாங்க இல்லையா? அப்போ தேவ பிள்ளைகள் நீங்கள் என்ன பண்ணோம்? எப்பொழுதும் கர்த்தருக்குள் பயந்து தாய் தகப்பன் கீழ்ப்படிந்து அவங்க சொல்ற வார்த்தைக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? குட்டீஸுங்களா செவி கொடுக்கணும், சரிங்களா? பள்ளிக்கூடம் திறக்க ஆரம்பிச்சிருவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு என்ன பண்ணணும்? அழகா போயிட்டு வரணும். யாருக்கிட்டையும் நீங்க என்ன பண்ணணும்? கவனமா பேசணும், சரிங்களா? யாரு நம்ம கிட்ட எது நடந்தாலும் அப்பா அம்மா கிட்ட வந்து உடனே சொல்லிடணும். இல்ல மிரட்டுறாங்க இது பண்றாங்கன்னா நீங்க பயப்படக்கூடாது. அப்பா அம்மாவை காட்டில அவன் உங்களை மிரட்ட முடியுமா? இல்லையா? அப்பா அம்மா தான் நமக்கு மெயின். யாராவது உங்களை ஏதாவது சொன்னா கூட என்ன பண்ணுங்க? உடனே அப்பா அம்மாட்ட சொல்லிடணும், சரிங்களா? அப்பதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுக்காக இது பண்ணுவாங்க, சரிங்களா? ஆண்டவர் உங்களை அப்படியே நடத்திட்டோம். இதை இப்ப நான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்துல 26வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுபவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். சரிங்களா? நம்ம அப்பா அம்மா கடவுளுக்கு பயந்தபடினாலதான், அவங்க உங்களுக்காக ஜெபிக்கிறனாலதான் நீங்க நல்லா படிக்கிறீங்க இல்லையா? அது இல்லாம நீங்களும் என்ன பண்றீங்க? நல்லா ஜெபிக்கிறீங்க இல்லையா? ஏசப்பா எனக்கு அறிவை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, நான் நல்லபடியா எக்ஸாம் எழுதுன்னு எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் நான் கீழ்ப்படிஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க இல்லையா? அப்போ நீங்க சொன்னதை ஏசப்பா கேட்கிறாரா? கேட்டு உங்களுக்கு என்ன பண்றாரு? நிறைய அறிவை கொடுக்கிறாரா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்? கடவுளுக்கு பயப்படணும். ஏன்னா பைபிள் நமக்கு என்ன தெரியுமா சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம், சரிங்களா? நீங்க ஏசப்பாக்கு நீங்க பயந்துட்டீங்கன்னா, காலையில எழுந்தோன்னே ஏசப்பாட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, அன்னைக்கு நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். டீச்சர்லாம் உங்களை பார்த்து குட் பாய் குட் கேர்ள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதனால கிடைக்கும்? நீங்க ஏசப்பா கிட்ட நல்லா ஜெபிக்கிறனால தான். அந்த ஜெபிக்கிறது மாத்திரம் இல்ல, அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? காலையில தம்பி சீக்கிரம் எழுந்துடுறா, பாப்பா சீக்கிரம் எழுந்துடுறான்னு சொல்லுவாங்க. இதை ஏஞ்சிட்டமா இதை ஏஞ்சிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, சுறுசுறுப்பா ஏஞ்சி போய் முஞ்செல்லாம் கழுவிட்டு பல்லெல்லாம் வலிக்கிட்டு என்ன பண்ணா, உடனே அம்மாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு என்ன பண்ணாமா, வாங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்க, என்ன பிளெஸிங் பண்ண அனுப்புங்க, நான் போய் நல்லா படிக்கணும், நான் எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணும் நல்ல பேர் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்? நீங்க செய்வீங்களா? கண் எக்ஸிடெல்லாம் செய்வீங்களா? ஒவ்வொரு பிள்ளைங்க நீங்க செஞ்சு பாருங்களேன். அப்புறம் நீங்க வீட்டுக்கு வரும்போது பாருங்க, நீங்க என்னவா கேட்டிருப்பீங்க என்னைக்காவது, அன்னைக்கு டாடி என்ன பண்ணாரு? என் பிள்ளை நல்லபடியா சொன்ன பேச்செல்லாம் கேட்டு போச்சுன்னா பண்ணாரு, 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாரு இல்லையா? கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுருக்கீங்களே. எதனால? கடவுளுக்கு பயந்து அப்பா அம்மாக்கெல்லாம் கீழ்ப்படிங்கனால இல்லையா? அதே நீங்க என்ன பண்ண எப்போ செய்யணும். அதே போல சர்ச்சைக்கு என்ன பண்ண அடம் பிடிக்கூடாது. சர்ச்சைக்கு உடனே கிளம்பி போறேன் வந்துடுறேம்மா, நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லி பண்ணும். உடனே ஏஞ்சி என்ன பண்ண சர்ச்சைக்கு அப்பா அம்மாக்குள்ள ஓடி வந்துடணும். வந்துட்டு சண்டே கிளாஸ் நான் உட்கார மாட்டேன், நான் போயிடுவேன் ஓன்னா என்ன பண்ணக்கூடாது? அழக்கூடாது. நான் என்ன பண்ணேன்? நான் சண்டே கிளாஸ்ல உட்காந்து ஏசப்பாவுடைய கதையெல்லாம் என்ன பண்ணேன்? கத்துக்கிட்டு நான் என் கூட படிக்கிற பசங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்? இந்த கதைகளை சொல்லுவேன், சரிங்களா? அப்படிதான் நீங்க வளரணும், ஓகேங்களா? அப்ப நீங்க யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயந்து தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணணும்? கரெக்டா செய்வீங்களா? நீங்க செஞ்சு பாருங்களேன். உங்க கிளாஸ்ல நீங்க தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்க, நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க, சரிங்களா? உங்களை அப்படிதான் கர்த்தர் நடத்தாரு. அப்படி